ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்னோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு நம்ம வெட்டிங் ஷாப்பிங் தான் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு 4:50க்கு சாருக்கு ஃப்ளைட்டு. இப்போவே 11 மணி. நம்ம எப்போ போயிட்டே போகிறோம்னு தெரியல. எனக்கு அதுவே பயமா இருக்கு. இல்லை, போயிட்டு சீக்கிரம் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பி இந்த டைம் மிஸ் பண்ணோன்னா திருப்பி வர முடியாதுனால அதோட நான் வந்து வெட்டிங் தான் அந்த திருப்பி நான் வருவேன் சென்னைக்கு. இப்போ நான் போய் திருப்பி வருவேன். அது நெக்ஸ்ட் வந்தால் நான் வந்து வெட்டிங் செரமனிக்கு தான் வருவேன் நான். சரி, அதுக்குள்ளே வந்து இன்னும் நம்ம ட்ரெஸ் எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. சரி, ஓகே, இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஐ மீன் எடுத்துட்டு நான் அப்படியே ஊருக்கு கிளம்பலான்னு தான் பிளான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாய் பாய். ஓகே பாய். பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. பெட்டா சைதாப்பேட்டை ஏதோ ஒரு முக்கில இருக்கு. நீங்க வேளச்சேரியில இருக்கீங்க. வேளச்சேரி. ஆனா அவங்க ஊர் சூப்பர். அதான் ஞாபகம் தான். போன டைம் எங்க போலீஸ் பிடிச்சாங்களா, இப்போ இருக்கிறாங்க பாரு மாம்ஸ். பிடிச்சிக்கிறீங்களா? பிடிச்சிட்டு புது கல்யாணமா? ஆமா சார், புது கல்யாணம் சார். ஓகே, நீங்க ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, பாப்பா ஹெல்மெட் போடல, கொஞ்சம் கொடுத்துருங்க. நான் சொன்னேன் இந்த மண்டேக்கு வந்து ஹெல்மெட் பத்தாது சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். அப்புறமா ஏதோ ஃபைன் கட்டித்தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா. அது போன வாட்டி. இந்த டைம் நம்ம வந்து கார்லயே மாட்டோம். ஆனா நிஜமா சொல்றேன், சென்னை ரோட்ஸ் ஆர் பெஸ்ட். எப்போ வந்தாலும் நான் இங்க என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணுவேன். நான் நல்லா சூப்பரா போகுது. பெருசு அவ்வளோ ப்ராடா இருக்கும் ரோடுங்களா. நான் அதுக்கே வந்தா நான் வந்து கார்த்திகை வந்துருவேன் மாமாத்து. சென்னைக்கு வந்தா நம்மளுக்கு ஒரு கார் இருக்குது, மாமா வச்சுக்கிறாரு. அதான் அவங்க அப்படியே எடுத்துன்னு போங்க, அடிக்கிடுவாரு. நம்ம ஜாலியாக அடி ஊர் சுத்திட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபீனிக்ஸ் மால்ல வந்துட்டோம். வந்தாச்சு, என்டர் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் ஜாலியோ ஜிம்கானு. என்னப்பா வாங்கலையா டிக்கெட்டு? அமிச்சிட்டாங்களே, பெரிய ஆளு அமிச்சிட்டாங்களா உள்ள. வாலெட் பார்க்கிங்கா? வாலெட் பார்க்கிங் தெரியாம எப்படி வந்துட்டோமோ? அப்படிலாம் இல்லையா, அப்படியே ரவுண்ட் அடிங்க. டிக்கெட் கொடுக்கலையா? வாங்கப்பா, கீழே கொடுப்பாங்க. கீழே கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்துட்டோம். டைம் ஓடிங்குது எனக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 12 மணி ஆக போகுது. 2 hours தான் இருக்கு டைம். ஆமா, இந்த 2 ஹவர்ல டப்பான்னு வாங்குறோம் பாருங்க. எந்த ஆம்பளைங்களது எல்லாம் ஃபாஸ்டா கிடைச்சிடும். எந்த தெரியல, நான் இங்க கிடைக்குமா. நான் வந்து வெட்டிங்க்கு போடுற காஸ்டியூம் மாதிரி பாக்குறேன். லைக் இந்த சூட்ஸ், பிளேசர்ஸ் அந்த மாதிரி பாக்குறேன். அதுக்குள்ள மோனாக்கு ஐயோ வாந்தி வருது எனக்கு. ஐயோ அந்த ரவுண்டா நேத்து நான் எடுத்தேன். சரியான காமெடி. ஆனா இவர் வந்து ஒருத்தங்க வாந்தி எடுக்கிறாங்க. நேத்து கொடைக்கானல்ல இருந்து மலையில இருந்து கீழே இறங்கின்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எனக்கு எப்படின்னா, நான் டிரைவ் பண்ணா எனக்கு வந்து அது ஃபீல் ஆகாது காட் செக்ஷன்ல. பட் நான் ஒரு பின்னாடி உக்காந்து எப்பவுமே நான் அப்படித்தான். லைக் நான் ஓட்டினா எனக்கு அது ஃபீல் ஆகாது, வாமிட்டிங் சென்சேஷன். பின்னாடி உக்காந்து கொடைக்கானலா 2 hour இறங்குது கீழே சொங்கன்னு. எனக்கா கண்ட்ரோல் பண்ணுவாரா, தலை வெளியே விட்டுன்னு வர எல்லாமே. அது மாமா பிச்சு தள்ளுறாரு. ஏன்னா 2:30 நான் கீழே வந்தோன்னா சிக்னல் கிடைக்கும், நான் லேப்டாப் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட வேலை பண்றதுக்கு. அவர் பிச்சு தள்ளின்னு போயின்னு ஃபாஸ்டா. முடியல. இதுயோ மோலியோ நல்லா தூங்கிட்டாங்க ஜாலியா. இறங்கணும் மாமா ப்ளீஸ் இருக்கு மாமா, வாமிட் வந்துருமா. நான் ஒரு மனுஷன் கதிர வாங்கி எடுத்துக்கிறானே. இது வந்து அப்போட பாக்குறேன் திரும்பி சப்போர்ட்டுக்கு யாருன்னா வருவீங்களா அப்படின்னு. ஆபியஸா பாவம் மாமா வர முடியாது, அத்தை வர முடியாது. ஏன்னா நான் வாமிட் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ அவங்களும் நான் என் பொண்டாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் நம்மளுக்கு பாவம்ட்டு. அப்ப கூட எடுத்துட்டு பாவம் பாக்குறேன். நான் சும்மா உட்கார்ந்து நீங்க சொல்லலாம். நான் வந்துட்டு தூக்கத்துல இருந்தனால எனக்கு நீங்க எப்ப இறங்கி போய் வாமிட் எடுத்தீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீ எடுத்த நான் எடுத்திருந்தேன். யாருன்னா வர மாட்டீங்களோ. நீங்க வந்து என்ன எழுப்பி விட்டுருக்கணும்ப்பா, முடியலப்பா அப்படின்னு நீங்க எழுப்பி விட்டுருந்தீங்கன்னா நான் டப்பாரு ஏஞ்சி ஓடி வந்துட்டு இருப்பேன். நான் முழிச்சிருந்தேன் வந்துட்டு இருப்பேன் தானே. என்னது சரி, ஏதோ தூங்குத வாயை தோந்து பாக்குற படத்தமா இருந்துச்சு. சரி விடு, நம்ம தெரியாவானா அப்படின்னு சரண்டா விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கலாச்சிருந்தேன். ஒரு மனுஷன் கதிர வாமிட் எடுத்துங்கிறானே, உன்னை நம்பி வந்தேன்னு வந்து என்னங்க ஏதாச்சு சப்போர்ட்டே இல்ல. இது அப்படின்னு தூங்கிடுது. அப்புறம் என்ன ஆச்சு, வாமிட் எடுத்தீங்களா? ஓகே 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 அவ்வளவுதான். திருப்பி காண்டி நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நான் தான் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப கூட உங்க ஒர்க் நான் பார்த்தேன். ஆர்டர் வந்துச்சா இல்லன்னு பார்த்து எழுப்பி சொன்னேன். என் ஒர்க்ல எதுனா உனக்கு கண்ணுல தெரியுதான்னு பாத்துட்டேன். போடுங்க.
பண்ணல திரும்பிலாம் தூங்கல நானு முழிச்சுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க மேல பார்த்து தூங்கிட்டேன். ஆமா தூங்க நீ அதுதான் பண்றாங்க வந்தாலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். மால்குள்ள போலாம். மால்குள்ள என்னென்ன செயல்கள் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே பார்த்துனே இருங்க. காமிங்க. நைஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் சைஸா? இதுல பிளாக் இல்ல? இது பிளாக் தான். இது என்ன கலர்? இது ஓ ரைட் ரைட். அந்த சீட்டா மாதிரி வருது. அதுல அங்க இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ரேபன் கிளாஸ். அந்த கலர் ஓகேவா? ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. திரும்புங்க. கண் தெரியாதவங்க போடுற மாதிரி வேணாம். அது போடுங்க. டர்ன். ஓகே நைஸ். இது ட்ரை பண்ணுங்க. தராங்க பாருங்க. டர்ன். சேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஓவர். அடுத்தது எனக்கு ரேபன்ஸ் ரெண்டு நல்லா இருக்கு பேக். ஆமா இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போனால அதை கரெக்டாக பேக் பண்ணிட்டு எடுத்துன்னு போனோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் வந்து ரேபன் ஷேட்ஸ் வாங்கணும்னு ஆசை. சரி வந்து பார்த்தோன்னே டொப்பம் போய் தூக்கிட்டேன். ஓகே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கூட வந்து ஜான் ஜேக்கப்ஸ் நான் போட்டுன்னு கூட. ஏன்னா எனக்கு லோக்கல் தேர்னா போட்டானா கண்ணு எனக்கு எரிச்சல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இரிட்டேஷன் ஆகும். ஐஸ் எப்போ பார்த்தா ரெட்டாக இருக்கும் எனக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு செட் ஆகல. இந்த அந்த டெஸ்ட்டெல்லாம் என்ன வந்துச்சுன்னா கண்ணு நான் சீக்கிரம் வந்து எஃபெக்ட் ஆகிடும் எனக்கு. அதனால நானும் அப்பப்போ கிளாஸஸ் யூஸ் பண்ணுற இது உண்டு. சரி பார்த்தேன் ஆஃபரில் ஓடி நின்றுச்சு. ரெண்டு தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து ஸ்மிருதி கல்யாணத்துக்கு தான் போட மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போகணும். சாரி ஷாப்பிங். மெயின் ஒரு நேரம் போட்டுருக்கேன். 4 நாளில் போனோமா? எங்க இருக்கு? மேலே. ஏன் நீங்கள் ரேபன் கிளாஸ் தான் போடுவீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது எல்லாருக்கும் பிடிக்கும்பா. பிடிக்கும். இது நான் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குறது. ஆமா எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம்ஸ். இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு சான்சஸ் வந்துக்குது. நான் வாங்குறேன். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் நினைக்கிறது நடக்கும். எஸ் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் கலர் பார்த்துக்கிறோம். Welcome to Avantla, one of India's top sarees and ethnic wear destination. The wait is over. Smile, the Avantla sale is here. Your favorite Jocelyn sarees are now. பாரு அப்படியே ரெட்டு வேணாவா? ரெண்டு நல்லா இருக்குல்ல? ஆமா. Unbelievable price fashion. Up to 50% off across all exclusive collection. சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கிறோம். செட் ஆகல மோனா வச்சுக்கிறாங்க பாரு. ஃபுல் கிராண்ட். இது அதை விட கிராண்ட். நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமா ஆமா. இந்த ரெண்டு இது ஓகேவா? இது எடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய Welcome to Avantla, one of India's largest sarees and ethnic wear destination. 12:30. Smile, the Avantla sale is here. Your favorite silk sarees are now. Silk sarees were 8,000. நல்லா தான் இருக்கு. 3,999. Unbelievable price fashion. Up to 50% off across all exclusive collection. Graceful Kanchipuram and clean Banaras. சூப்பராக இருக்கு.
நல்லா இருக்கு. சூட்க்கும் நல்லா ஞாபகம் வச்சு எடுக்கிறேன். எடே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஒன்று எடுத்தேன். நான் அந்த எல்லோவில் ஒன்று சூட் மேட்ச் ஆகல. பெங்களூர்லேயே எடுத்துட்டேன். அது செம்ம கிராண்டாக இருக்கும். நான் இது முடியவே முடியாது. போட்டா கப்பலாம் சண்டை போட்டு வேணும்னு கேட்குறாரு. நல்லா இருக்கு இது. Silk sarees were 8,000, now just 3,999. நல்லா டேக் பண்ணி பெல்ட் அது இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆமாம், இதுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் க்ளீனாக கட்டி விட்டுன்னுக்குறாங்க. இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிச்சு. நல்லா இருக்கு, மேட்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குற அவடு. எனக்கு மெரூன் பிடிச்சிருக்கு. இல்லை இது சீரியஸாக நல்லா இருக்கு. அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா, சூப்பர். ஓகே பண்ணிக்கோ. நான் சீரியஸாக நல்லா இருக்கு, அதுதான் சொல்கிறோம். சூப்பராக இருக்கு. நீங்க கேட்குற மாதிரி கிராண்டா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு. ஓகே டன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளோ சீக்கிரம் ஷாப்பிங் பண்ண ஒரு ஆள் நீ தான். 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். எங்கே போய் மேடம் முடிஞ்சிச்சா? சாட்டிஸ்ஃபைடா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு எல்லோ கலர் சாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெங்களூரில் வாங்கியிருந்தேன். அது எனக்கு தெரியாமல் வாங்கிச்சு. எனக்கு சொல்லவே இல்லை இதுதான் சாரி, இதுதான் எனக்கு தெரியாது. அதனால எனக்கு வாங்கி வந்து காமிச்சிச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு பிடிக்கல, வேண்டாம் வேற என்ன பார்க்கலான்ட்டு அப்பவே சொல்லிட்டாரு வேணாம். நான் சொல்லிட்டேன் நோ சான்ஸ் ஆமான்ட்டு. சரி, இப்போ வந்து 2 சாரி கண்ணில் மாற்றி அதில் அந்த கலர் பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சிச்சு. அது என்னோட செலெக்ஷனு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், செலெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சாரியோட முடித்தோம். சார் வந்து பாருங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாரு. இது இந்த சைடா? சரி, சும்மா பாரு, பிடிச்சிச்சுன்னா தூக்கு ஒன்று. நான் அவ்வளோ வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி வரலாறுலையே மோனாவோட ஷாப்பிங் ஹிஸ்ட்ரியிலே ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் ஒரு சாரீ ஓகே பண்ணி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒர்த். அது 9,000 ரூபாய் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கொடுத்தோம். லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டைல் வேற எங்கே போகலாம்? இல்லை லைஃப் ஸ்டைலில் நாங்கள் இது போகிறோம், வேறு இது போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு அதான் சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸில் செலக்ட் பண்ணியிருந்து அது நான் செலக்ட் பண்ணேன். நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அது வேறு லெவலில் இருக்காது. ஆமாம், நல்லா இருக்காது. அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. அது நீ யோசிச்சு மோனா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் இல்லை. வாங்குறேன் வாங்கிக்கோ, நல்லா இருக்கணும். நல்ல சாரிக்கு பே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை ரெட்டு காமிச்சோமே அது நல்லா இருந்துச்சா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், ரெட்டு காமன். ரெட்டு வந்து நிறைய பேர் அந்த கல்யாணத்தில் நீ வேண்டா பாரு, ரெட்டு நிறைய பேர் போட்டு வருவாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓக்கெல்லாம் அது வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பர் வர்த்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம். 2 o'clock ஃப்ளைட். எனக்கு ஆல்ரெடி 12:40. 4:50னா நாங்கள் 2:50க்கெல்லாம் கிளம்பணும். 2:45 அதுக்குனால தான். 6GB வேணுமா 4GB வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் தேவைப்படுது. செகண்டரி பர்பஸ்க்கு நிறைய கால்ஸ் வருது, நிறைய இமெயில் இதெல்லாம் வரதுனால நம்ம நார்மல் யூசேஜ் ஃபோன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால சரி ஓகே ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கலாம். ஆமாம், அதனால் இப்போ ஒரு ஃபோன் ஷாப்பிங் ஆகின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி
என்ன கலர் கேட்ட? இந்த கலரா? ஐயா இந்த மாதிரி எடுத்துக்கோ. எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, நான் கேட்குற கலர் வந்து அவ்வளோ. இது நல்லா தான் இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்கு. போனீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர்ஸ்ல இருக்கு. எவ்வளோ வருது பாருங்க ஆஃபரு. நல்ல ஆஃபர் தான் தூக்கிடலாம். அதுதான் பாது. Black தான். இது Black இல்ல. கிரீன் மாதிரி இருக்குது. காட்டல एक्चुअली. இந்த மாடல் பாத்தீங்களா? எதுகிட்ட வந்து எது நிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் மேரிட் ஆனா மேரிட் ஆவானா எவ்ரி பாய்ஸ் ட்ரீம் வந்து PS5 தான். உண்மைனா ஒத்துக்கணும். ஆமாட்டா நானே இல்ல. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட PS3 இருக்கு வீட்டில். அது ஆடி எல்லாம் தேய்ச்சி விட்டுறேன். PS5 வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்களேன். அதுவும் GTA 6 ரிலீஸ் ஆகிக்குது. GTA 6 ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. GTA 5 ஆடி முடிச்சுட்டு வாங்கணும். வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வாங்கியாச்சு. ஃபுல் ஸ்மைல் ஆன் த ஃபேஸ். எங்க முதல் முறையா எந்த கலரு? நல்லா ஓகே நல்லா தான் இருக்குது. இது வேணுமா? தூக்கு அவ்வளோதான். வாழ்க்கையிலே முதல் முறையாக எனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ஃபோன். ஃப்ரெண்ட்ஸ் இது சும்மா பிஸ்னஸ் பர்பஸ். லைக் எங்களுக்கு இந்த ஐஃபோனில் ரொம்ப ப்ராப்ளம் எங்களுக்கு எதுவும் ஆக மாட்டோம். அதனால இது ஒரு சின்ன ஃபோன் தான். பட்ஜெட்டில் தான் ஃபோன் வாங்கிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ரூமை வெக்கேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்றதை காட்ட போகிறோம். முதல்ல 2 Ray-Ban glasses ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க என்ன வாங்கினேன்ட்டுன்னு. காட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கினோம். ஸோ ஒன்று ப்ரைஸ் சொல்லாமா? ஸோ ஒரு மாடல் வந்து 11,000 கிட்ட 12,000 இது. இது வந்து 8,790. ஸோ Ray-Banனால நம்மளுக்கு கண் எதுவும் பிரச்சனை ஆகாது. யூவி ப்ரொடெக்ஷனு அதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல கிளாஸஸ் வேணும்னா Ray-Ban கிளாஸஸ் தான். ஸோ என்னோட சஜஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துக்கு நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால வாங்கணும். அப்படின்னா இன்னைக்கு கண்ணில் மாச்சு. சரி சும்மா போனோம் போயிருந்து சாரி வாங்கலான்ட்டுன்னு. ஆனால் நாங்கள் எந்த பையன் என்னதான் வாங்கினோம். சரி ஓகே, இந்த கிளாஸ் இது காட்டலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடலில் போடுங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர். அப்படியே அந்த ப்ரீமியம் அந்த இது வருது எனக்கு. அந்த என்ன சொல்றது, அந்த ஃபீல். அந்த போட்டோம் அந்த கிளாஸ் அந்த சில்னஸ் போட்டோம் அப்படி சில்லுன்னு வருது கண்ணு. ஓகே, ஸோ இது ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நான் கசனோட எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வரோம் இல்லை நெக்ஸ்ட் வீக் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ வந்து நான் போடுற ட்ரெஸ்ஸுங்களுக்கு வந்து இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் போட்டு. ஓகே, ஃபுல் லுக். எஸ். அண்ட் இது ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேஃப்ரேரர் அப்படின்னு ஒரு மாடல். ஓகே, மாமா வச்சுங்கிறார் போல இந்த மாடல்ல. அவர் வேற மாடல். என் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பெரிய சைஸ் இல்லை. இது ஒன்னா. நெக்ஸ்ட் ஒன் மோர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ப்ளூ ஷேட்ல இருக்கும். அப்படியா? ஆமா, ப்ளூ ஷேட் தான் இது. இது வந்து ரெகுலர் யூசஸ். ஆமா கரெக்ட். இது ரெகுலர் யூஸ்க்கு. இது சூப்பரா இருக்கு ஃபினிஷிங் எல்லாம். அப்படியே திஸ் இஸ் தி கிளாஸ். சூப்பரா இருக்கலாம். நைஸ். ஓகே, थैंक यू ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குதா, ஃபேஸுக்கு சூட் ஆகுதான்னு சொல்லுங்க. தெரியும் ஹேர் கட் எல்லாம் சொல்வீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு லுக்ல வந்து நில்லுவேன் நான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து சம் ரீசனுக்காக தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணல, இது பண்ணல, பியர்டை வந்து அப்படியே வச்சுங்கிறேன். பட் நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க என்ன பண்ண போறேன் இந்த கெட்டப்லன்ட்டு. நான் கட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நல்லா இருக்குதுன்னா சொல்லுங்க. A or B அப்படினு ரெண்டும் இல்ல. A and B. நான் வந்து A and B சொல்லனா நான் யூஸ் பண்ணாமல போட போறேன். காசு கொடுத்து வாங்கியாச்சு. இல்ல ரெண்டுமே சூப்பரா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. என்ன வாங்குறோம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும்னு. நான் எப்படினாலும் உங்களுக்கு காமிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்சுக்கிறேன். இல்லை நான் காமிக்காம கூட விட்டு வந்துக்குவோம். வாங்கிட்டு என்னத்துக்கு காமிக்கணும், திட்டுவாங்க இவ்வளோ செலவு பண்றீங்களேன்ட்டு. அதுக்கு இல்லை, மனசுக்கு பிடிச்சி வந்து நம்ம பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, வாழ்ற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ உலகத்துல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அட்லீஸ்ட் நீங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அதனால இது ஒரு என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்துச்சு ஒரு Ray-Ban கிளாஸ் வாங்கணும்ட்டு. என்னால இன்னைக்கு 2 Ray-Ban கிளாஸ் வாங்க முடியுதுன்னா
இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் எல்லாமே வரும். ஸோ நீங்களும் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. சில ஜனங்க வந்து நான் வீடு வாங்கணும், நான் சைட்டு வாங்கணும், நான் அது வாங்கணுன்ட்டுன்னு. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணலாம். சின்ன விஷயம், சின்ன திங்ஸ் கூட. லைக் நிறைய பேர் ஐஃபோன் வாங்கணும், நான் இந்த ஃபோன் வாங்கணும், அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லூவி வுட்டன் பேக் வாங்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவீங்க. ஆசைப்படுறது தப்பே இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மனசுக்கு பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் போடுங்க, காசு சேர்த்து வைங்க, நல்லா படிங்க. யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், நல்லா படிங்க, காசு சேர்த்து வைங்க, நல்லா வேலைக்கு போங்க, ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்காங்க, எல்லாமே பண்ணுங்க. அதுதான் இப்போ வந்து நானும் வந்து தாம் தூம்னு சொல்லி பண்ணுற ஆள் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தேவையாக இருக்குதோ நான் அது சேவ் பண்ணி தான் வாங்குவேன். சொல்லிட்டு இமீடியட்டாக போயிட்டு நான் வந்து எனக்கு சேலரி வந்துச்சு நான் போய் செலவு பண்ணிடணும்னு பண்ண மாட்டேன். யோசிக்கணும். இந்த நம்மளுக்கு இன்னைக்கு சேலரி வந்துச்சா, வீட்டுக்கு எவ்வளோ பண்ணணும், நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், நம்மளுக்குன்னு எவ்வளோ இருக்குதோ அது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எனக்கு இந்த மாதத்துக்கு நான் எனக்குன்னு எடுத்து வச்ச அமௌண்ட்டில் நான் என்ன ஃபுல்ஃபில் பண்ணிக்கல. அப்படியே வந்து ஃபேமிலிக்கும் கரெக்டாக, ஃபேமிலிக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன ஆகும் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் அது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மோனாவுக்கு ஒரு சாரீ வாங்கணும், அந்த சாரியை காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வாங்கின சாரி. நல்லா இருக்கு, சத்தியமா நல்லா இருக்கு. நான் ஷோரூம்லேயே சொன்னேன்ல, நான் மைண்டில் வச்சுன்னு போயிருந்து ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நான் பார்த்தோன்னோ நான் வந்து வை நாட், இது நல்லா இருக்கே, ஏன்னா ரெட்டு காமன் ஆச்சு. சரி இது போட்டால் எப்படி தான் எதுக்குனாலும் மேட்ச் ஆகும். நான் பிளாக் போட்டாலும் மேட்ச் ஆகும், நான் ப்ளூ வாங்கினாலும் மேட்ச் ஆகும். இது வந்து நான் ஆஷ் எலிஃபென்ட் கலர் சூட் போட்டால் கூட இதுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே ஆவலுடன் காத்திருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பர் செலிப்ரேஷனாக இருக்கும். நிறைய நம்ம புது, ஆமாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நானும் வருவேன், நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன். இப்போ நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு ஜாஸ்தியாக தான் போச்சு. ஏன்னா எல்லாமே நாங்கள் யூஸ்ஃபுல் தான் வாங்கினோம். இப்போ இந்த ஃபோன் எதுக்குன்னா நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் இது வந்து எங்களுக்கு வருது, கால்ஸு அப்புறம் மெயில் இதெல்லாம் வருது. ஸோ மோனோ ஃபோனில் வந்து இப்போ பாருங்கள், இந்த ஃபோன் பிளாக் பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரொம்ப பல்லுஸ் ஆயிடுச்சு. ஐஃபோன் வாங்கலை, நம்ம பட்ஜெட்டில் தான் வாங்கிக்கிறோம். எல்லாமே சேர்த்து 15 விழுந்துச்சு. அப்புறமா ஒரு ஏர்பாட்ஸ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது மோனா, அதனால ஒரு ஏர்பாட்ஸ் வந்து நான் வச்சிருக்கிற ஏர்பாட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகாது. இது அது ஆமாம், இது நல்ல கம்பெனி OnePlus ஏர்பாட்ஸ் வாங்கிக்கிறதுனால நானா சரி வாங்கிக்கோப்பா, லலித் தானே, எல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதோ நம்மளுக்கு அது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இருக்கு? இது ஒயிட்டா சில்வரா? சில்வர் நாங்க தானே. அது என்ன கிரேனா ஒயிட் மேல கிரே. இது கிரேவா உங்க ஊர்ல? டாட் டாட்ஸ், அது அவர் சொல்லி தான் கொடுத்தாரு. ஓகே ஓகே, மாதிரி இருக்கும் மேம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டணும். சாப்பிட்டுட்டு இவர் கொண்டு போய் ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கு. நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலாம். ஓகேப்பா, வந்துட்டீங்களா? சந்தோஷமா? உள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இல்ல அலோ பண்றாங்க. 3:40 தான் பாது. 10 minutes இருக்கு. ஆனா 10 minutesல இப்ப நீங்க கப்புன்னு புடிச்சிட்டு போணும். நான் எதுக்கு வெளியிலயே நிக்கிறேன்? T4 T1 பாருங்க. 3:40 இழிக்க கூடாது. சீக்கிரம் உள்ள பாருங்க. என்ன டிலே கிலே போட்டுக்கறாங்களா? ஒரு டிலே இல்ல, இருக்கறதுல 5 minutes பிஃபோராவே எடுத்துறாங்க. போடுங்க போடுங்க பாரு. புறப்பாடு தான் போட்டுருக்காங்க. என்ன ஃளைட் நம்பர் பாருங்க. வரேன். ஆதாரே என்கிட்ட தான் இருக்கு. ஷூ மட்டும் வாங்குறாரு. நாங்க ஆதார். go bye அத்த பை. பார்த்து சேஃப் ஜர்னி. பை பை. கால் பண்ணுங்க உள்ள போயிட்டு.